ஹலோ நண்பா, உங்களுக்கு நருட்டோல இருக்க உரோச்சி மரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதில் அவனுக்கு எப்படி சாவே இல்லாமல் மீண்டும் மீண்டும் பிறப்பார். ஆனால் அதில் கூட அவர் இறந்துடுவார். ஆனால் நம்ம வாழ்ற இந்த உலகத்தில் சாவே இல்லாத ஒரு உயிரினம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாம், அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ். இதனுடைய அறிவியல் பெயர் டெரிட்டோப்சிஸ் டோர்னியோ. எல்லோரும் கூறுவது சாவே இல்லாத ஒரு ஜெல்லி மீன் தான். மற்ற உயிரினம் வயதானா செல்கள் அழிந்துவிடும், ஆனால் இது மீண்டும் பிறக்கும். எப்படின்னா, ஒரு வயதான தாத்தா மீண்டும் குழந்தையா மாறும் நிலைதான். நம்ம அந்த போன வீடியோல பார்த்த மாதிரி நம்ம டிஎன்ஏவில் இருக்கும் டெலோமியர்ஸ் வயதானா தேய்ந்து குட்டையாகும். ஆனால் இதற்கு மீண்டும் மீண்டும் அதை வளர்த்து கொள்ளும் திறமை இருக்கு. இதோட ஸ்பெஷல் பவர் என்னன்னு தெரியுமா? ஒரு தசை செல்லை மற்றொரு நரம்பு செல்லாக கூட மாற்ற முடியும். அந்த அளவுக்கு திறமை இருக்கு. இதுவும் ஒரு வகையான மேஜிக் மாதிரி தானே. இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா தன்னை ஒரு ஜெல்லி கட்டியா மாற்றி கடலுக்கு அடியே போய் மீண்டும் தன்னை ஒரு உயிராக மாற்றிக்கொள்ளும். இதுவும் ஒரு வகையான ரீஸ்டார்ட் பட்டன் மாதிரி. இந்த பட்டன் நமக்கு இருந்தால் எப்படி இருக்கணும்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இது முதல்ல கரீபியன் கடல்ல மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் கப்பல் வழியாக உலகம் முழுவதும் உள்ள கடல்களில் எல்லாம் பரவியது. இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்தில்ல. ஆனா இதோட உருவம் உங்களோட கை சுண்டு விரல் நகத்தின் அளவு 4.5 மில்லிமீட்டர் தான் இருக்கும். இதை நம்ப முடியுதா? தொடர் வாழ்க்கை காரணமாக இருப்பதால் இதற்கு இயற்கையான மரணமே கிடையாது. ஆனால் மற்ற மீன்களின் உணவுக்காகவும் மாசுபட்ட நீரினாலும் இது இறந்துவிடும். இதோட மரணம் தள்ளி போட முடியும் காரணத்தால விஞ்ஞானிகள் இதை மனிதனுக்கு வரக்கூடிய முதுமையை தள்ளி போட முடியுமா என்பது விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்புகளாக இருக்கிறது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.